5.5 lakhs சிட்டிஸ்ல பிளேஸ் இருக்காங்க. டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். முடிச்சுட்டு இப்போ புரொடக்ஷன் இன்ஜினியர் நிஞ்சா கார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனில 5.5 லேக் ஆனம்ல வந்து நான் பிளேஸ் ஆயிருக்கேன். இப்போ ஆக்சுவலி நீங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சொல்லியிருந்தீங்க. ஐடி ஃபீல்டுக்குள்ள வரதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆச்சு? ஓகே ஃபைன். நீங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் செட்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு? ஸோ நான் லேர்ன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து நான் லேர்ன் பண்ணேன். என்னோட அண்ட் இது படிக்கும்போது ஏதாவது ஒரு சேலஞ்சஸ், ஏதாவது மெமரபிள் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அமைஞ்சுச்சா? சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒண்ணுமே புரியாத மாரி இருந்தது. இப்போ நீங்க இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? லைக் உங்களோட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸா அல்லது ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணதா? நீங்க எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங்ல இருந்து இப்போ எண்ட் இப்போ ஐடி உள்ள பிக்கஸ்ட் ப்ராடக்ட் லெவல்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க. உங்க ஸ்டடி மெத்தட் எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ இதே மாதிரி தான் we do offer training with placements for freshers as well as career gap உள்ளவங்களுக்கும். ஆக்சுவலாக ஃப்ரெஷர்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ காலேஜ் படித்து முடிக்கிறவங்களுக்கும் அண்ட் சார் நான் படித்து முடிச்சு ஒரு 2 or 3 years எனக்கு பிரேக் இருக்குது, பட் ஐ வாண்ட் டு கெட் இன் டு ஒன் ஐடி கன்சர்ன்ஸ்னாலும் வி ஆர் கிவிங் அ ட்ரைனிங், அ ப்ராப்பர் 5 months ஆஃப் ட்ரைனிங் வித் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் இது ரிலேட்டடில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் கால் பேக் அஸ். எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ், எங்கள் ஹெச்ஓட காண்டாக்ட் நம்பர்ஸ், அவங்களோட வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனி கெரியர் கேப் ஆல்ரெடி இப்போ தான் படித்து முடிச்சிருக்கு எது வேணாலும் சரி, யூ கேன் கால் பேக் அஸ். நாங்கள் கிளியராக உங்களுக்கு ஒரு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்து என்ன ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படும், எது படித்தா ரொம்ப ஈஸியாக பிளேஸ்மெண்ட் ஆக முடியும், இதுக்கு முன்னாடி இதுக்கு மேட்ச் பண்ண ப்ரொஃபைலில் எப்படி பிளேஸ் ஆயிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். தென் யூ கேன் ஏபிள் டு டிசைட் ஓகே ஃபைன் இந்த கோர்ஸ் நமக்கு சூட் ஆகும், வி கேன் கோ ஆன் தட். நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கிவ் அ கால், கம் ஃபார் டேரக்ட் என்கொயரி, வி வில் கிவ் யூ அ ப்ராப்பர் கைடன்ஸ். தேங்க்யூ பா. இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. 5.5 lakhs சிட்டிஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. அவர் தான் ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஹாய். ஹாய் சார். என் பேர் அருண். நான் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கங்கபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நான் வரேன். நான் வந்து 10th வரைக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். படிச்சு முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சேன். டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். முடிச்சுட்டு இப்போ புரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்கேன். ஸோ படிச்சு முடிச்சு இந்த பிளேஸ்மெண்ட்ல நான் வந்து இப்போ பிளேஸ் ஆயிருக்கேன். நிஞ்சா கார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனில 5.5 லேக் ஆனம்ல வந்து நான் பிளேஸ் ஆயிருக்கேன். சரி, ஓகே நம்ம. தென் இப்போ ஆக்சுவலி நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சொல்லியிருந்தீங்க. ஐடி ஃபீல்டுக்குள்ள வரதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி கிரியேட் ஆச்சு? ஐடி ஃபீல்டுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட காலேஜ்ல என்னோட காலேஜ் சீனியர்ஸ்லாம் வந்து ஐடி கம்பெனில வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட ஒர்க் ப்ரொஃபஷனல்லாம் எப்படி இருக்கும், அவங்க கொலீக்ஸ்லாம் எந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஒர்க் என்வைரன்மென்ட் வந்து எப்படி இருக்குன்ற மாரி சொல்லுவாங்க. அத சொல்லும்போது எனக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நம்மளும் அந்த மாரி ஒரு ஐடி ஃபீல்டுல, ஐடி என்வைரன்மென்ட்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாரி தான் எனக்கு ஒரு அந்த ஆசை வந்து ஆரம்பிச்சது. ஓகே ஃபைன். நீங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் செட்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு? ஸோ நான் லேர்ன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து நான் லேர்ன் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு சப்ஜெக்ட்டாவே பைத்தான் சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருந்தது. ஸோ அதில வந்து பைத்தான் நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட நான் வந்து கோர் தான் படிச்சிருந்தேன். ஸோ ஐடின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்தது படிக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. பட் ஆனா அந்த டைம்ல ப்ரொஃபஷனல் எலக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருந்தது. அந்த அந்த பேப்பர்ல சி பிளஸ்ன்னு சொல்லிட்டு அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ நான் எடுத்து படிச்சேன். ஸோ இது 2ம் படிச்சதுனால எனக்கு அது ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்தது. ஓகே. வெல் அண்ட் குட். அண்ட் இது படிக்கும்போது ஏதாவது ஒரு சேலஞ்சஸ், ஏதாவது மெமரபிள் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அமைஞ்சுச்சா? சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒண்ணுமே புரியாத மாரி இருந்தது. ஏன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டுல இருந்து வந்துட்டு, புதுசா புரோகிராமிங் உள்ளார போகும்போது, எல்லாம் புதுசு புதுசா இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாத மாரி தான் இருந்தது. ஸோ அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட சீனியர்ஸ் மூலமா பேசி, அவங்க மூலமா தான் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஸோ அதுவே ஒரு நல்ல மெமரீஸ் தான் நான் நெனைக்கிறேன். ஓகே. வெல் அண்ட் குட். ஃபைன். இப்போ நீங்க இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? லைக் உங்களோட பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸா அல்லது ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணதா? ஸோ, இதுல என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது பெட்டரா யூஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு விஷயத்த படிச்சுட்டு அப்படியே போய் பேசுறதுக்கும், நம்ம ஒரு பிராக்டிகலா ஒரு நாலேட்ஜ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பண்றது தான் எப்பயுமே பெட்டரா இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அ அதுதான் வந்து எப்பயுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, குட். ஃபைன். இப்போ இந்த ஜாப் சர்ச் பண்ண ஒரு ஜர்னி பத்தி பேசலாம். ஆக்சுவலா இந்த ஜர்னி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த எம்என்சி லெவல்ல இப்போ பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஸோ இதுக்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தீங்க? ஸ்டார்ட்டிங் இனிஷியேட் எப்படி இருந்து கொண்டு போனீங்க? ஸோ, இனிஷியல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது,
அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அந்த 2 படிச்சேன். ஸோ அதுக்கப்புறமா என்னன்னா, அ எப்படிலாம் ப்ளே ப்ளே அந்த கம்பெனில நான் பிளேஸ் ஆகணும்னா, நான் என்ன மாரியான வேலைலாம் நான் பார்க்கணும் அப்படின்ற மாரி என்னோட சீனியர்ஸ் கிட்ட வந்து நான் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து என்கிட்ட நெறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணு, இந்த மாரி பண்ணனா, ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணணும் அப்படிங்கும்போது, நீ ஒரு ரெஸ்யூம் எப்படி செட் பண்ணணும்? அ அப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூவர் கிட்ட பேசும்போது எந்த மாரி பேசணும்? உன்னோட கான்ஃபிடன்ட் லெவல் எப்படிலாம் இருக்கணும்? அப்படின்ற மாரி அவங்க நெறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. குட். ஃபைன். இப்போ இன்டர்வியூல உங்களுக்கு என்னென்ன கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா தான் நான் இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். ஸோ, ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணும்போது இது புதுசா இருந்தது. ஸோ, ஒரு பதட்டத்துல சில சில விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சதோ அத கன்வே பண்ற அளவுக்கு என்னால முடிஞ்சத நான் பெட்டரா தான் பண்ணேன். ஓகே. வேற என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் யாருக்காவது ஒரு இப்போ குடுக்கணும்னா எல்லாருக்கும் அந்த பதட்டங்கிறது இருக்கும். எப்படி அத ஓவர் கம் பண்ணீங்க? ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு என்னன்னா, என்னால முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல மட்டும் நான் விடல. பேசம்போது அ எனக்கு தெரிஞ்சத ஃபுல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்னோட மைண்ட் ஃபுல்லாவே போயிட்டு இருந்தது. ஸோ, அதனால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற என்னோட கான்ஃபிடென்ட் லெவல விடாம பேசினேன். ஸோ, அதுதான். குட். ஃபைன். இப்போ எம்என்சிக்குள்ள பிளேஸ் ஆயிட்டீங்க. இப்போ இந்த நியூ பொசிஷனுக்குள்ள போறீங்க. எப்படி உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கு? இப்போ இதுவரையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவே இருந்துட்டீங்க. இப்போ ஒரு எம்என்சிக்குள்ள ஒரு நியூ பொசிஷனுக்குள்ள போறீங்களே. எப்படி உங்களோட மைண்ட் செட் இருக்கு? ஸோ, என்னோட மைண்ட் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா இருக்கு. பிகாஸ் நான் வந்து என்னோட கோர் சைடுன்னு பார்க்கும்போது நான் மிஷனரீஸ் அந்த மாரி வந்துட்டு இப்போ புதுசா இப்போ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது புதுசா தான் இருக்கு. அது எப்படி டேக்கிள் பண்ண போறேன்றதும் இன்னும் பெருசா எனக்கு ஐடியா இல்ல. ஸோ, என்னோட சீனியர்ஸ் கிட்டயும் எல்லார்ட்டயும் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ, அவங்க வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, போனதுக்கு அப்புறம் தான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. இப்போ பிளேஸ் ஆனதுலருந்து உங்களோட இண்டஸ்ட்ரியோட தாட்ஸ்ங்கிறது எப்படி இருக்கு? ஸோ, என்னோட தாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அ அந்த கம்பெனிக்குள்ள நான் உள்ளார போணும்னு நெனச்சதே வந்து அந்த வொர்க் என்விரான்மென்ட்டும், அங்க இருக்க சேலரி பேக்கேஜும் தான். பிகாஸ் வந்து என்னோட கோர் கம்பெனிய பொறுத்தவரைக்கும் அவங்களோட சேலரி பேக்கேஜும் கம்மி தான். ஸோ, வொர்க் என்விரான்மென்ட்டும் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ, ஐடி பேஸ்டா என்விரான்மென்ட் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கும் அப்படின்ற மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி, ஸோ அதனால தான் அத செலக்ட் பண்ணி போறேன். குட். டிஃபரெண்ட். ஃபைன். உங்களோட லாங் டெர்ம் கரியர் கோல எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில? என்னோட லாங் டெர்ம் கரியர் கோல் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போதைக்கு நான் இங்க நம்மளோட தமிழ்நாடு பேஸ்டா இங்க இருக்க கம்பெனில தான் ஒர்க் பண்ற மாரி என்னோட கல்ச்சர் இருக்கு. ஆ எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நெறைய இடத்த புதுசு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நெறைய விஷயத்த கத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாம, ஆ என்னோட ஊர்லன்னு பார்க்கும்போது, என்னோட ஸ்ட்ரீட்லயே ஓரளவுக்கு இப்ப ஒரு நல்ல பேக்கேஜ்ல பிளேஸ் ஆனதும் நான் தான். ஸோ, நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருந்து, அவங்களுக்கும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி, அவங்களையும் மேல கொண்டு வரணும் அப்படின்ற மாரி ஒரு இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. இப்போ ஃபைனல் திங், ஆல்மோஸ்ட் ஃபைனல் திங் நெனைக்கிட்டோம். இப்போ எம்என்சில பிளேஸ் ஆகணும்னு நெனைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் அத எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? என்னோட அட்வைஸ்ன்னு பார்க்கும்போது, நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து கம்யூனிகேஷன். அது வந்து பெட்டரா இருங்க. ஏன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ, கம்யூனிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கிற மாரியான விஷயத்த வந்து என்ன அளவுக்கு எப்படி புரிய வைக்க முடியுன்ற விஷயத்த மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம கான்ஃபிடென்ட் லெவல். கான்ஃபிடென்ட் லெவல விடாம, உங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. உங்களோட ஜாபுக்காக நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா, அத நீங்க தான் எடுத்துக்கணும். ஸோ, அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். குட். ஆக்சுவலா கண்டிப்பா இந்த வீடியோல நீங்க தான் ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளா இருப்பீங்க. உங்களோட ஸ்டடி மெத்தட் என்னன்னு மட்டும் ஒரு சின்ன ஐடியா குடுக்க முடியுமா? நீங்க எப்படி ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங்லேருந்து இப்போ இப்போ ஐடி உள்ள பிக்கஸ்ட் ப்ராடக்ட் லெவல்ல பிளேஸ் ஆயிருக்கீங்க. உங்க ஸ்டடி மெத்தட் எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ இத பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் ஸ்டார்ட்டிங் வரும்போது அந்த பைத்தான் படிச்சுட்டு, நெக்ஸ்ட் அந்த சி பிளஸ் படிச்சதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் இது ரிலவென்ட்டா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல தான் நான் நெறைய சர்ச் பண்ணேன். எக்ஸாம்பிள் YouTube, அது இல்லாம ஆன்லைன் சோர்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. நெறைய வெப்சைட் மூலமா அந்த கோடிங் வந்து பிராக்டிஸ் பண்றது. ஸோ, இந்த மாரி நெறைய விஷயத்த பண்ணுவேன். ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது புதுசு புதுசா பண்ணலாமா அப்படின்ற மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு தோணும். ஸோ, அத அப்பப்ப பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டா கொஞ்சம் கொண்டு போச்சு. ஸோ, இது வந்து என்ன ஆச்சுன்னா, நாளடைவுல வந்து என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து இது பண்ணணும். இது புதுசா இங்க நான் சும்மா பண்ணி பார்த்த விஷயத்த என்னோட ப்ராஜெக்ட்ல பண்ணணும் அப்டின்ற மாரி என்னோட தாட் ப்ராசஸ் ஆச்சு. ஸோ, இது இந்த மாரி நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது நீங்க புரிஞ்சு பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு லாங் டர்மா வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ, எல்லாத்தையுமே படிக்கணும்னா பிராக்டிகலா அண்ட் புரிஞ்சு படிங்க. ஸோ, அதுதான் என்னோட. தேங்க் யூ வெரி மச். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து பயங்கர இம்ப்ரெஷனா இருக்கு. ஆக்சுவலா ஃப்ரெஷர்ஸ் இத பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பூஸ்டப்பா இருக்கும். நல்ல ஆக்சுவலி உங்களோட ஸ்டடி மெத்தட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லேருந்து ஹி காட் பிளேஸ்ட் இன் ஐடி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. தென் இவர் எப்படி படிச்சிருக்காரு எல்லாமே இவர் இங்கே ஷேர் பண்ணியிருக்காரு. யூ ஜஸ்ட் ஃபாலோ த சேம் பேட்டர்ன். புரியுதுங்களா? மேக்ஸிமம் எம்என்சி போகிறதா எல்லாரோட ஐடியாவும் இருக்கும்.
he have been done the same thing. நிறைய ஒரு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக ஒரு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தட்ஸ் ஹவ் been got placed கான்ஃபிடன்ஸ் கம்யூனிகேஷன் பயங்கர இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் ஃபாலோ த சேம் பேட்டர்ன். தென் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஜஸ்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் டூ whom God want to place in an IT companies. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் you can drop in the comments. Thank you friends.